தமிழ் படங்கள்ல நேர்மையா வேலை செய்யற அரசு அதிகாரிகளை வில்லனோட குரூப் லாரி ஏத்து கொலை செஞ்சுட்டு விபத்துன்னு கேஸ முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அதை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுப்பாரு. இது மாதிரி நிறைய சினிமா காட்சிகளை பார்த்திருப்போம். இதெல்லாம் நிஜத்திலேயே அப்படியே நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அப்படிதான் சமீபத்துல நடந்த சாலை விபத்துல முசிறி கோட்டாட்சியர் ஆறுமுத தேவசேனா மரணத்துக்கு பின்னாடி கனிம வள கொள்ளையர்கள் திட்டமிட்டு நடத்தும் விபத்து நாடகமா இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் எழுந்திருக்கு. திருச்சி மாவட்டம் முசிறியில கோட்டாட்சியரா இருந்தவங்க ஆறுமுத தேவசேனா போன மாசம் ஜூன் 19ஆம் தேதி காலையில ஸ்ரீரங்கம் பக்கத்துல கார்ல போயிட்டு இருந்தப்போ திருச்சியில இருந்து திருப்பூருக்கு போயிட்டு இருந்த அரசு பேருந்து அவங்க கார்ல பயங்கரமா மோதி இருக்கு. இதுல நிலை தடுமாறிய கோட்டாட்சியர் போன காரு சாலை ஓரமா நின்றிருந்த ஜேசிபி மீது மோதி உருண்டுருச்சு. இந்த விபத்துல கோட்டாட்சியர் ஆறுமுத தேவசேனா சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமா உயிரிழந்துட்டாங்க. அவரோட இந்த மரணம் தமிழகம் முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும். இந்த நிலையில அவர் கனிம வள கொள்ளைக்கு எதிரா தொடர்ச்சியா நடவடிக்கை எடுத்து வந்தவர் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த 4 வருஷத்துல கனிம வளங்கள் பெருமளவு கொள்ளையடிக்கப்படுது. இதை எதிர்த்து தட்டி கேட்கும் சமூக ஆர்வலர்கள் லாரி மோதி கொல்லப்படுறது தொடர்கதையா நடந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலும் இவை மூடி மறைக்கப்பட்டாலும் ஒரு சில சம்பவங்களே வெளிச்சத்துக்கு வருது. சில மாசத்துக்கு முன்னாடி திருமயத்துல கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராடிய சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்டாரு. அதே போல கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜெகநாதன் என்ற விவசாயி குவாரிகளுக்கு எதிராக போராடியதுனால லாரி ஏத்தி கொலை செய்யப்பட்டாரு. இப்படி கனிம வள கொள்ளைய யார் தட்டி கேட்டாலும் அவங்க எல்லாத்தையும் லாரி ஏத்து கொள்ளும் கொடூர திட்டத்தை திமுக ஆட்சியாளர்கள் அரங்கேற்றிட்டு வராங்களா அப்படின்ற சந்தேகமும் எழுந்திருக்கு. இந்த நிலையில கோட்டாட்சியர் ஆறுமுத தேவசேனாவும் கனிம வள கொள்ளைக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுத்து வந்த இந்த நிலையில விபத்துல சிக்கி இறந்து போயிருக்காங்க. ஆனா இந்த முறை லாரி இல்ல, அரசு பேருந்து. லாரி ஏத்தி கொள்ளும் போது எளிதா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அரசு பேருந்தை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் ஐயம் தெரிவிச்சு வராங்க. விபத்து ஏற்படுத்திய அந்த அரசு பேருந்து ஓட்டுநரை தீவிரமா விசாரிக்கணும். அவரோட மொபைல் போன் தரவுகள், சமீபத்துல அவர் யார் யாரை சந்திச்சு பேசியிருக்காருன்னு விசாரிக்க கோரிக்கையும் எழுந்திருக்கு. திமுக ஆட்சியில நேர்மையா இருக்கும் சமூக ஆர்வலர்களும் அரசு அதிகாரிகளும் தண்டிக்கப்படுவது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இது போல திமுக ஆட்சியில அரங்கேறும் கனிம வள கொள்ளை கொலைகளை திமுக கூட்டணி கட்சிகளே கண்டித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கடந்த மே மாதம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் வெளியிட்டிருந்த அறிக்கையில திருநெல்வேலி, ஈரோடு, புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள்ல கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராடிய 13 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தாரு. இவங்க எல்லாரும் லாரி ஏத்தி கொலை செய்யப்பட்டது விபத்து போல சித்தரிக்க முயற்சி செஞ்சிருப்பது அபட்டமா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அந்த லிஸ்ட்ல கோட்டாட்சியரும் சேர்ந்துட்டாரோ என்ற சந்தேகம் வலுத்திருப்பது வேதனையிலும் வேதனை தான். அதே வேளையில கோட்டாட்சியர் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாயை நிவாரணம் அளிப்பதா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்காரு. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவங்க குடும்பத்துக்கு தலா 10 லட்சத்தை அள்ளி வீசியது போல எல்லாத்தையும் மறைக்க பணத்தை வீசி எறிஞ்சு சரி கட்டிடலாம்னு ஸ்டாலின் நினைக்கிறார் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கடுமையான கண்டனங்கள் எழுந்திருக்கு.